வணக்கம். ஸோ நாம இப்போ 8th நியூ புக் அதோட இயல் 3 தான் பார்க்க போறோம். அதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் பார்க்கலாம். ஸோ அறிவியல் தொழில்நுட்பம் உடலை ஓம்பமின் அப்படின்னு சொல்லிட்டு 2 கொடுத்துருக்காங்க. அதுல நோயும் மருந்தும் வருமுன் காப்பும் தமிழர் மருத்துவம் தலைக்குள் ஒரு உலகம் நிச்சயம். ஓகேங்களா? சரி தான் பார்க்க போறோம். வாங்க போலாம். ஓகே, இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது நோயும் மருந்தும். அதை வச்சு பார்க்கலாம். சரி, ஓகே. மக்களின் உடலுக்கும் உள்ளத்திற்கும் துன்பம் தருவன நோய்கள். எது மக்களோட உடலுக்கும் உள்ளத்துக்கும் துன்பம் தருவது எது? நோய்கள். ஓகே, உள்ளத்தில் தோன்றிய தீ எண்ணங்களால் ஏற்படும் துன்பங்களையும் நோய்கள் என்று நம் முன்னோர் குறிப்பிடுகின்றனர். என்ன சொல்றாங்க? உள்ளத்துல தோன்றிய தீ எண்ணங்களால் ஏற்படும் துன்பத்தையுமே நோய் தான் அப்படின்னு தான் சொல்றாங்க. அந்நோய்களை நீக்கும் மருந்துகளாக விளங்கும் அறக்கருத்துக்களை இலக்கியங்கள் விளக்குகின்றன. என்னது? அந்த தீமை தரக்கூடிய நோய்கள், துன்பம் தரக்கூடிய நோய்கள், அதையும் நோய் தான் சொல்றாங்க. துன்பங்களை, அந்த நோயை நீக்கும் மருந்தா எது இருக்கு? அறக்கருத்துக்களை இலக்கியங்கள் வந்து விளக்குகிறதுன்றாங்க. ஓகேங்களா? சரி, அதை பத்தின தான் ஒன்று பார்க்க போறோம். ஒரு நீலகேசி பாடல்ல இருந்து ஒன்று பார்க்க போறோம். ஓகேங்களா? சரி, ஓகே. தீர்வனமும் தீரா திறத்தனவும் செய்மருந்தின் ஊர்வனவும் போலாதும் ஓசமத்தின் உய்ப்பனவும் யார்வினவும் காலும் அவை 3 கூற்றவா நேர்வனவே ஆகும் நிழலிகளும் புனாய் பேர்தற்கு அரும்பினி தாம் இவை அப்பினி தீர்தற்கு உரிய திரியோக மருந்து இவை ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் இவை உண்டார் பேர்த்த பிணியுள் பிறவார் பெரிதின்பம் முற்றே அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. இது ஒரு நீலகேசி பாடல், ரொம்ப முக்கியமான பாடலுமே கூட. ஒவ்வொரு லைனுமே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ ஓகே, அது பாடலோட பொருள் என்னன்னா, ஒளி பொருந்திய அணிகளின் கணிந்த பெண்ணே, நோயின் தன்மை பற்றி யார் வினவினாலும் அது 3 வகைப்படும் என்று அறிவாயாக. ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நோய் வந்து எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். 1, ஃபர்ஸ்ட் மருந்தினால் நீங்கும் நோய்கள் 1, எதிலுமே தீராத தன்மையுடைய நோய்கள் மற்றொரு வகை. அதே மாதிரி அடங்கி இருப்பது போல வெளித்தோற்றத்தில் தெரிந்தாலும் முற்றிலும் தீராமல் உள்ளுக்குள் இருந்து துன்பம் தருவன என்று 3 வகை வந்து சொல்றாரு. 1 மருந்தினால் நீங்கிடும், இன்னொன்னு என்ன பண்ணாலுமே நீங்காது, இன்னொன்னு பார்த்தோம்னா இல்லாத மாதிரி இருக்கும், பட் உள்ள இருந்தே வந்து கஷ்டத்தை கொடுக்கும். அந்த மாதிரியான நோய். இந்த மாதிரி 3 வகைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அகற்றுவதற்கு அரியவை வந்து பிறவி துன்பங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு லைன். ஸோ அகற்றுவதற்கு அரியவை என்னது? பிறவி துன்பங்கள். அகற்றுவதற்கு அரியவை எது? பிறவி துன்பங்கள். ஸோ இவற்றை தீர்க்கும் மருந்துகள் வந்து இருக்கு. அது கஷ்டம், பிறவி துன்பத்தை நீக்கிறது கஷ்டம்தான். ஆனா அதை தீர்க்கறதுக்குமே மருந்து 3 இருக்கு அப்படின்றாங்க. என்னென்ன பார்த்தோம்னா, நல்லறிவு, நற்காட்சி, நல்லொழுக்கம். இதுதான் அந்த மருந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த 3 ஏத்துக்கிறவங்க பார்த்தோம்னா பிறவி துன்பத்திலிருந்து நீங்கி உயிரி இன்பத்தை அடைவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னென்ன? நல்லறிவு, நற்காட்சி, நல்லொழுக்கம். ஓகே, நூல் வழி பார்க்கலாம். நீலகேசி அப்படின்றது 5 காப்பியங்களில் ஒன்று. இந்நூல் சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்குகிறது. கடவுள் வாழ்த்து நீங்களாக 10 சருக்கங்கள் கொண்டது. சமய தத்துவங்களை விவாதிக்கும் தருக்க நூலான இதன் ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. நீலகேசி காப்பியத்தின் தர்மவரை சருக்கத்திலிருந்து 2 பாடல்கள் இங்கு தரப்பட்டுள்ளன. ஓகே, ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்றாங்க? நம்மளுக்கு தெரியும் 5 காப்பியம் எதுன்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? ஸோ அதுல ஒண்ணுதான் இந்த நீலகேசின்றாங்க. இது எல்லா இதுமே பார்த்தோம்னா சமண சமயம் சேர்ந்தது தான். 5 காப்பியங்கள் எல்லாமே. ஸோ இது நான் வந்து சமணம்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஓகே, அடுத்து பார்த்தோம்னா கடவுள் வாழ்த்து நீங்களாக 10 சருக்கங்கள் கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கடவுள் வாழ்த்து இல்லாம 10, கடவுள் வாழ்த்தோட 11. ஆக்சுவலி இப்படிதான் ஸ்டேட்மெண்ட்ல ஒன்று கேட்டிருந்தாங்க. கடவுள் வாழ்த்து நீங்களாக 11 அப்படின்னு சொல்லி கேட்டு தப்பா கரெக்டா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி படிச்சுக்கணும். ஸோ கடவுள் வாழ்த்து நீங்கிடுச்சுன்னா 10, இருந்துச்சுன்னா 11. ஓகேங்களா? என்னது சருக்கமா இல்ல அது வந்து காதையா என்னன்னு சொல்லிட்டு தெளிவா பார்த்துக்கணும். 10 சருக்கம். ஓகேங்களா? அந்த மாதிரி. சமய தத்துவங்களை விவாதிக்கும் தருக்க நூல். இது வந்து ஒரு வகையான தருக்க நூல்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ சமய தத்துவங்களை விவாதிக்கும் ஒரு தருக்க நூல் எதுன்னு கேட்டாங்களா? என்னது? நீலகேசி. ஓகே. ஸோ இந்த நீலகேசி காப்பியத்துல தர்மவரை சருக்கத்துல இருந்து 2 பாடல்கள் கொடுத்துருக்காங்க. எப்படி கொஸ்டின் கேட்கலாம்? ஏதாவது அந்த மேல இருக்க அந்த பாடல் ஏதாவது ஒரு லைன் கொடுத்து இது எந்த உரையிலிருந்து எந்த சருக்கத்திலிருந்து கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்கலாம். நீலகேசின்னு கூட கேட்கணும் அவசியம் கிடையாது. எந்த சருக்கத்துலன்னு கேட்டுன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அதனால தர்மவரி சருக்கம்ன்றது முக்கியம். இல்ல ஸ்டேட்மெண்ட்ல கூட வந்து கேட்கலாம். சரிங்களா? ஓகே, அடுத்து பார்க்கலாம். உடல் நலம் என்பது டேஸ் இல்லாமல் வாழ்வதாகும். என்னன்னு பார்த்தோம்னா பிணி. நீலகேசி கூறும் நோயின் வகைகள் என்ன? 3. இவை உண்டார், இவை கூட்டல் உண்டார், தாம் கூட்டல் இனி, தாமினி. ஆக்சுவலி
ஸோ அடுத்து பார்த்தோம்னா வருமுன் காப்போம். ஓகே, அதை நான் பார்க்கலாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்றது ஒரு பழமொழி. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்னது ஒரு பழமொழி. நோய் வந்த பின் தீர்க்க முயல்வதை விட வருமுன் காப்பதே அறிவுடைமை. ஓகேங்களா? ஸோ நோய் வந்தது தீர்த்தலாம் அப்படின்னு நினைக்கிறத விட வரதுக்கு முன்னாடி வரதுக்கு முன்னாடி காப்பது தான் அறிவுடைமை அப்படின்றாங்க. அதுக்கு என்னென்ன இருக்கணும்? நல்ல உணவு, உடல் தூய்மை, உடற்பயிற்சி, இது எல்லாமே இருந்துச்சுன்னா உடல் நலம் அது வந்து நல்லபடியா இருக்கும். ஸோ அதோட அடிப்படையே அதுதான். நல்ல உணவு, உடல் தூய்மை, உடற்பயிற்சி, இவற்றை விளக்கும் பாடல் தான் ஒன்று சொல்றாங்க, பார்க்கலாம். உடலின் உறுதி உடையவரை உலகில் இன்பம் உடையவராம். இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ. சுத்தமுள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு, நீ அதனை நித்தம் நித்தம் பேணுவையில் நீண்ட நாயுள் பெறுவாயே. காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலனோடி போடுவானே. ஸோ இந்த பேரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அடிக்கடி கேட்குற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதுவும். ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மனப்பாட பகுதி ஃபுல்லாகவே நீங்கள் நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். இது இந்த லைன் கேட்டாங்கன்னா எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து, கூலையே நீ குடித்தாலும் குளித்த பின் குடியப்பா, ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா. மட்டுக்குணவை உண்ணாமல் வாரி வாரி தின்பாயில் திட்டுமுட்டு பட்டிடுவாய், தினமும் பாயில் விழுந்துடுவாய். தூய காற்றும் நன்னீரும் சுட்ட பசித்த பின் உணவும் நோயை ஓட்டி விடுமப்பா, 100 வயது தருமப்பா. அருமை உடலின் நலமெல்லாம் அடையும் வழிகள் அறிவாயே, வருமுன் நோயை காப்பாயே, வையம் புகழ வாழ்வாயே. ஸோ இது எழுதுனது யார் பார்த்தோன்னா கவிமணி தேசிக விநாயகனா. ரொம்ப முக்கியமானது. ஸோ அடிக்கடி வந்து கேட்குற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் அந்த காலை மாலை உலாவினிதம் சொன்னோம் இல்லைங்களா, அது. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ மனப்பாட பகுதியை ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மற்ற சும்மா படிச்சுக்கோங்க. ஏன்னா வந்து ரொம்ப வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்கா, நான் படிச்சோடனே புரியுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு 2 டைம் படிச்சிங்கனாவே இது மறக்க வாய்ப்பே கிடையாது. சரி, ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். சொல்லும் பொருளும். நித்தம் நித்தம்னா நாள்தோறும், மட்டுனா அளவு, சுண்டனா நன்கு, வையம்னா உலகம், பேணுவையில் பாதுகாத்தால், அதுக்கு திட்டுமுட்டுனா தடுமாற்றம். ஸோ உடலில் உறுதி கொண்டவரை உலகில் மகிழ்ச்சி அடையவராவர். ஸோ உடல் உறுதியற்ற நோயாளருக்கு வாழும் இடமும் செல்வமும் இனிய வாழ்வு தராது. சுத்தம் நிறைந்துள்ள எல்லா இடங்களிலும் சுகம் உண்டு. நாள்தோறும் நீங்கள் தூய்மையை போற்றி பாதுகாத்தால் நீடித்த வாழ்நாளை பெறலாம். காலையும் மாலையும் நடைபயிற்சி மேற்கொண்டு நல்ல காற்றை சுவாசித்து வருவோரை நோய் அணுகாது. அவர் உயிரை கவர எமனும் அணுக மாட்டான். எனவே நீங்கள் கூளை குடித்தாலும் குடித்த பிறகே குடித்தல் வேண்டும். நீங்கள் வறுமையில் வாழ்ந்தாலும் இரவில் நன்றாக உறங்குதல் வேண்டும். அளவாக உண்ணாமல் அதிகமாக உண்டால் செரிமானம் தடுமாறி நாள்தோறும் நோய்வாய்ப்பட்டு பாயில் விழுவீர்கள். தூய்மையான காற்றும் நல்ல குடிநீரும் நன்கு பசித்த பின்பு உண்பதும் நம்மை நோய் அணுகாமல் காப்பாற்றும், 100 ஆண்டு வாழ வைக்கும். அரிய நம் உடல் நலமோடு இருப்பதற்கு வழிகள் இவை என்பதை அறிவீர்களாக. ஆகவே நோய் வருமுன் காப்போம், உலகம் புகழ் வாழ்வோம் அப்படின்றாங்க. ஸோ வந்து பார்த்தோன்னா தேசிய விநாயகனார், கவிமணி என போற்றப்படும் தேசிய விநாயகனார். குமரி மாவட்டத்தில் தேரூர் பிறந்தவர். ரொம்ப முக்கியமான ஒரு லைன். எந்த ஊர்ல பிறந்தாரு, எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த மாவட்டம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். குமரி மாவட்டம், தேரூர். அடுத்து, 36 ஆண்டுகள் ஆசிரியர் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லைனு. ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்ட ஒரு லைன் இது. 36 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார். ஓகேங்களா? ஸோ இவர் ஆசிய ஜோதி, மருமக்கள் மான்மியம், கதர் பிறந்த கதை உள்ளிட்ட பல கவிதை நூல்களையும் உமர்கயாம் பாடல்கள் எனும் மொழிபெயர்ப்பு நூலையும் படைத்துள்ளார். ரொம்ப முக்கியமான ஒரு லைனு. ஸ்டேட்மெண்ட்ல மாற்றி மாற்றி கொடுத்து கேட்பாங்க. மொழிபெயர்ப்பு நூலுக்கு பதிலாக வந்து கவிதை நூலோ இல்லை உரைநடை நூலோ அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ அது வந்து கவிதை நூலா இல்லை மொழிபெயர்ப்பு நூலான்னு பார்த்துக்கிறது மிகவும் அவசியம். ஓகேங்களா? அவர் படித்த கவிதை நூல் என்னன்னு பார்த்தோம்னா ஆசிய ஜோதி, மருமக்கள் வழி மான்மியம், கதர் பிறந்த கதை, அந்த மாதிரி கவிதை நூல். அது பார்த்தோம்னா மொழிபெயர்ப்பு நூல் எதுன்னு பார்த்தோம்னா உமர்கயாம் பாடல்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம படித்தது பார்த்தோம்னா மலரும் மாலையும் அப்படின்ற ஒரு நூல் வந்து கொடுத்தது தான். ஓகேங்களா? சரி, ஓகே. காந்தியடிகள் டேஸ் போற்ற வாழ்ந்தார். காந்தியடிகள் டேஸ் போற்ற வாழ்ந்தார். வையம். நலமெல்லாம் பிரிச்சோம்னா நலம் கூட்டல் எல்லாம், இடம் கூட்டல் எங்கும், இடம் எங்கும். அடுத்து வந்து ஒரு உரைநடை உலகம் பார்க்கலாம். தமிழர் மருத்துவம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குறள் சொல்லியிருக்காங்க. மருதன வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனி. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. எத்தனாவது குறள் கூட கேட்டிருக்காங்க. ஸோ குறள் வந்து 942, அதுவும் மறக்கக்கூடாது. ஓகே. அருந்தும் உணவே அருமருந்தென அறிவார்த்தான் நம் தமிழ் மக்கள். தமிழ் மக்கள் உடற்கூறுகள் பற்றிய அறிவியலும் மருத்துவம் பற்றிய புரிதலும் சிறந்து விளங்கின.
உலகில் பல்வேறு மருத்துவ முறைகள் இருந்தாலும் தமக்கென மரபு சார்ந்த மருத்துவ முறைகளை உருவாக்கி பின்பற்றி வந்தனர். அத்தகைய தமிழர் மருத்துவ முறைகள் பற்றி செய்திகளை சித்த மருத்துவர் கு. சிவராமன் அவர்களுடன் உரையாடி அறிவோம். யாரு? சிவராமன், கு. சிவராமன் அப்படின்றவர் வந்து யாரு? சித்த மருத்துவர். ஓகே, அடுத்து கொஸ்டின் பார்க்கலாம். தொடக்க காலத்தில் மனிதனுக்கு நோய் வந்தபோது இயற்கையாக வளர்ந்த தாவரங்களை கொண்டும் அவனுக்கு அருகில் கிடைத்த பொருட்களை கொண்டும் நோயை தீர்க்க முயன்றிருப்பான். அதுதான் தாவரங்களோட வேர், பட்டை, இலை, பூ, கனி இது எல்லாமே மருந்தா பயன்படுத்தி இருப்பான். ஓகே, என்னென்ன யூஸ் பண்ணாங்க? வேர், பட்டை, இலை, பூ, கனி. இவ்வாறுதான் மனிதர்களுக்கும் மருத்துவத்திற்குமான தொடர்பு தொடங்கியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, அடுத்து வேற என்ன தெரிஞ்சுக்கிறாங்கன்னு பார்த்துக்கலாம். மூலிகை மருத்துவம், அறுவை மருத்துவம், மருந்தில்ல மருத்துவம் போன்றவற்றையும் உடல் வளப்படுத்தி உள்ளத்திற்கு சீராக்கும் யோகம் அதையும் வந்து அறிந்திருந்தனர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நாட்டு வைத்தியம் இதுல பார்த்தோன்னா இவற்றுக்கெல்லாம் அடிப்படை ஒன்றுதான். தமிழரது நிலம் நிறைந்த பண்பாடுகளும் தத்துவங்களும் அடங்கியது. நோய்கள் எல்லாம் பேய் பிசாசுகளால் வருகின்றன, பாவ புண்ணியத்தால் வருகின்றன. உலகத்தில் பல பகுதியில் சொல்லிக் கொண்டிருந்த காலத்தில் தமிழர் வந்து தத்துவங்களான சாங்கியம், ஆசிவிகம் போன்றவை உடலுக்குள் பிரபஞ்சத்துக்கும் உள்ள ஒற்றுமை கண்டறிந்து உடலில் ஐம்பூதங்களிலான ஏற்படும் மாற்றங்களை விளக்கின. நோயை இயற்கையில் கிடைக்கும் பொருட்களின் தன்மை, சுவை இவற்றை கொண்டு குணப்படுத்த முடியும் என்ற உண்மையை மிக தெளிவாக விளக்கின. ஜஸ்ட் கொஞ்சமா படிச்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து எப்படி கேட்கலாம், ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்து கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி கேட்கும்போது இது பண்ணக்கூடாது. ஸோ மற்ற நாடுகள்லாம் வந்து பேய் பிசாசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நோயை மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, அதாவது நம்ம தமிழர் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க தமிழரோட தத்துவங்களை சாங்கியம், ஆசிவிகம் அப்படின்றத வச்சு உடலுக்கும் பிரபஞ்சக்கும் உள்ள ஒற்றுமையை கண்டுபிடிச்சு அந்த ஐம்பூதங்களினால் ஏற்படுற மாற்றத்தினாலதான் நம்ம உடம்புல பிரச்சனை வருது அப்படின்றத விளக்கி அந்த நோயை தீர்க்கறதுக்கு இயற்கையில் கிடைக்கும் பொருட்களை வச்சும் அதோட தன்மை, சுவை இதெல்லாம் வச்சு குணப்படுத்த முடியும்னு சொல்லி தெளிவா விளக்குனாங்க. அந்த அளவுக்கு தெளிவா இருந்திருக்காங்கன்றாங்க. அதான் தமிழ் மருத்துவம் வந்து பண்பாட்டுக்குறாக என்னென்ன இருக்குன்னா, நாட்டு வைத்தியமாகவும், பாட்டி வைத்தியமாகவும், மரபு சார்ந்த சித்த வைத்தியமாகவும், உணவு சார்ந்த மருத்துவமாகவும், பண்பாடு சார்ந்த மருத்துவமாகவும் விருந்திருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஓகேங்களா? ஓகே, உயர்வாக இருந்த தமிழர் மருத்துவ முறை வந்து ஏன் பின்தங்கி போச்சு அப்படின்ற ஒரு காரணம் சொல்றாங்க. ஒண்ணு பார்த்தோம்னா, நம் மீது நிகழ்ந்த படையெடுப்புகள் தாக்கத்தை ஏற்படுத்தினர். அதே மாதிரி தமிழர் மருத்துவம் வாழ்வியலுடன் தத்துவங்களுடன் பிணைந்துதான் வந்து கொண்டிருந்தன. சமண பௌத்தர் காலத்தில் அந்தந்த மதங்களின் கூறுகள் நம் மருத்துவத்தில் இருந்தன. பிறகு சைவம் மூங்கிய போது சைவ சித்தாந்தத்தின் கூறுகள் கலந்தன. இறுதியில் ஆங்கிலேயர் வந்தனர். அவர்களுடைய நவீன அறிவியல் பார்வை நம் மீது தாக்கத்தை ஏற்படுத்தியது. சித்த மருத்துவம் என்பது மரபு வழி மருத்துவமாகவும் நாட்டு மருத்துவமாகவும் சுருங்கியது. இறுதியில் கிராமம் சார்ந்த மருத்துவமாக மாறி போனது. நவீன மருத்துவத்தில் துரிதமாக சில நோய்களுக்கு கிடைத்த தீர்வுகள் பெரும் வரவேற்பை பெற்றன. அதனாலதான் வந்து கம்மியாச்சு அதோட இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இப்ப மறுபடியும் வந்து மறுமலர்ச்சி அடைஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமா, பல ஆண்டுகளுக்கு பின்னால்தான் மரபு சார்ந்த மருத்துவம் மிகப்பெரிய அனுபவத்தை நீச்சி அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பட்டறிவியல் ஒரு பெரிய அறிவியல் கண்டுபிடிப்பு ஒழுந்திருக்கும் என்று புரிய தொடங்கின. குறிப்பா சர்க்கரை, இரத்த கொதிப்பு, புற்றுநோய், மாரடைப்பு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்வியல் நோய்களில் பெருகிய நிலையை சொல்லலாம். இதை தீர்க்க வேறு ரசாயன மருந்து மட்டும் போதாது, கூடவே உணவு, வாழ்வியல், உடற்பயிற்சி, யோகம் இதெல்லாமே தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனால வந்து சித்த மருத்துவத்தின் தொன்மையும் தமிழோட தொன்மையும் புரிய ஆரம்பித்தன. இதை வச்சு வந்து நிறைய ஆய்வுகளும் பண்ண ஆரம்பிச்சாங்க. நாட்பட்ட நோய்களுக்கு மட்டும் இல்லாமல் புதிய தொற்று நோய்க்கு மாதிரியான சவால்களும் இது வந்து சிறந்த மாற்றமாக இருப்பது தெரிய வந்தது. இன்றைக்கு பெருவாரியாக இது மீண்டெழுது வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் ஏரியா. வேர்பாறு, தலைப்பாறு, மிஞ்சினங்கால், பற்ப செந்துரம் பாறை அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோன்னா, அப்படி இந்த லைன் சொன்னதான சித்தர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு லைன். ஸோ வேர், தலை ஆகியவற்றால் குணம் அடையாத போது சில நாட்பட்ட நோய்களுக்கு தாவரங்கள் மட்டுமல்லாமல் உலோகங்களையும் பாஷாணங்களையும் சித்த மருந்துகள் நம் முன்னோர்கள் பயன்படுத்திங்க. எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, அதாவது தாவரங்கள் தவிர வேற என்னெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி பயன்படுத்தினாங்க சித்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. என்னென்ன யூஸ் பண்ணாங்கன்னா, உலோகங்கள், பாஷாணங்கள். ஓகே, அந்த காலத்தில் எப்படி மூலிகைகளையும் மருந்தாக பார்த்தார்களோ அப்படி தாது பொருட்களையும் உலோகத்தையும் பார்த்தாங்க. ஓகேங்களா? அதையும் யூஸ் பண்ணாங்க. ஸோ ஓகே,
எல்லாரும் உடல் நலனுக்கும் உடல் அமைப்பிற்கும் ஒரே வகையான மருந்து ஏற்றதாக இருக்குமான்னு கேட்கிறாங்க. அதுக்கு 60 கிலோ எடை கொண்ட ஒருவர் நியூசிலாந்தில் இருக்கிறார், இந்தோனேஷியாவில் இருக்கிறார், இந்தியாவிலும் இருக்கிறார் என்றால் அவர்கள் அத்தனை பேரும் ஒரே அளவு மருந்து கொடுக்க முடியாது. அதாவது எந்த வகையான மனிதன், எப்படியான வாழ்வியல் இருக்கு, எந்த மாதிரியான சமூக சிக்கல் இருக்கு, இந்த மாதிரி எல்லாத்தையுமே எந்த மாதிரி எண்ணப்போக்கு இருக்காங்க அது எல்லாமே இது பண்ணி அவரோட உணவு முறை, மரபு வழி எல்லாத்தையுமே ஆராய்ஞ்சுதான் வந்து சிகிச்சை கொடுக்க முடியும். ஸோ அந்த தமிழர் மருத்துவத்துக்கு இருக்க தனித்துவமே அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ கேட்கலாம், தமிழர் வந்து தனித்துவம் மிக்கது காரணம் என்னன்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட்ல கொடுக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா ஒரு முக்கியமான லைன், மருந்து என்பதே உணவின் நீட்சியாக இருக்கிறதுன்றது. இந்த லைன் வந்து நோட் பண்ணிக்கோங்க. எது வந்து உணவின் நீட்சியாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க, இல்லை மருந்து என்பது எதோட நீட்சியாக இருக்கிறதுன்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா? ஓகே, ஒரு கவலம் சோற்றை உடல் எப்படி எடுத்துக்கொள்கிறதோ அப்படியே தான் சித்த மருத்துவத்தின் லேகியத்தையும் சூரணத்தையும் உடல் எடுத்துக்கொள்ளும். அதனால் உணவு எப்படி பக்க விளைவுகளை தருவதில்லையோ அதே போலத்தான் சித்த மருத்துவங்களும் பக்க விளைவுகளை ஏற்படுத்துவதில்லை. இருந்த போதிலும் சித்த மருத்துவத்தின் மீது தற்போது நடக்கும் பல அறிவியல் ஆய்வுகள் மூலம் அவற்றை தர நிர்ணயம் செய்து யாருக்கு எந்த மருந்து எந்த அளவில் எந்த துணை மருந்துன்னு கொடுத்தால் பக்க விளைவு இருக்காது அப்படின்னு சொல்லி பட்டியலிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ எப்படி கொஸ்டின் கேட்கலாம், சித்த மருத்துவம் வந்து பக்க விளைவு தருமா தராதா அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த மாதிரி ரீசன்ஸ் வந்து கேட்டு இது பண்ணலாம், போடலாம். ஓகேங்களா? ஸோ எப்படினாலும் கொஸ்டின் கேட்கலாம். ஜஸ்ட் வந்து ஒரு டைம் படிச்சு வச்சுக்கோங்க, பக்க விளைவு தருமா தராதா. ஓகே, அந்த மாதிரி வந்து படிச்சு வச்சுக்கோங்க. தனித்துவமான பார்வை. ஸோ தமிழ் மருத்துவத்தின் சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்னதுன்னா அதோட முதல் சிறப்பு தனித்துவமான பார்வை. இரண்டாவது சூழலுக்கு இசைந்த மருத்துவம். அதே மாதிரி பார்த்தோம்னா மருத்துவத்தின் பயன்பாடோ மூலக்கூறுகளோ மருந்துகளோ சுற்றுச்சூழலில் வந்து சிதைக்காது. மிக முக்கியமான சிறப்பு அப்படின்னு பார்த்தோன்னா நோய்க்கான சிகிச்சையை மட்டும் சொல்லாமல் நோய் மீண்டும் வராமல் இருப்பதற்கான வாழ்வியலையும் சொல்லுகிறது. அதாவது நோய் நாடி முதல் நாடி கொஸ்டின், இது வந்து கொஸ்டின் ஏரியா. நோய் நாடி நோய் முதல் நாடி, இது சொன்னது எதுனா திருக்குறள். ஓகேங்களா? பார்த்துக்கணும். அதன் காரணிகளையும் கண்டறிந்து ஒருவரை நோய் இல்லாத மனிதராக்கிறது. ஓகே, எப்படி கேட்கலாம், தமிழ் மருத்துவத்தின் சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஃபர்ஸ்ட் தனித்துவமான பார்வை, அடுத்து பார்த்தோம்னா சூழலுக்கு இசைந்த மருத்துவம், அடுத்து மருத்துவத்தின் பயன்பாடோ மூலக்கூறோ மருந்துகளோ என்ன பண்ணாது, சுற்றுச்சூழலை வந்து சிதைக்காது. அது மட்டும் இல்லாம நோய்க்கான சிகிச்சை சொல்றது மட்டும் இல்லாம அது திரும்பி வராம இருக்கிறதுக்கான வழியும் சொல்றதுதான் வந்து தமிழ் மருத்துவத்துக்கான சிறப்பு. ஓகே, இன்றைக்கு நோய்கள் வந்து பெருகி இருக்க காரணம் என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா இயற்கை விட்டு விலகி வந்தது தான் முதல் காரணம்ன்றாங்க. நோட் பண்ணிக்கணும், இயற்கை விட்டு விலகி வந்தது தான். மாறிப்போன உணவு, மாசு நிறைந்த சுற்றுச்சூழல், மன அழுத்தம், இது எல்லாமே முக்கியமான காரணம் அப்படின்றாங்க. கேட்பாங்க, உணவு, மாசு நிறைந்த சுற்றுச்சூழல், மன அழுத்தம். ஓகே, அடுத்து நிலத்தை வந்து உரங்களாலும் பூச்சிக்கொல்லிகளாலும் நச்சுப்படுத்தலாம் என்று அலட்சியமான எண்ணம், மன அழுத்தமும், எது கேளிக்கை, எது குதூகலம், எது படிப்பு, எது சிந்தனை என புரிதல் இல்லாமையும் கூடுதல் காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, முக்கியமான லைன் அதுதான். அடுத்து உடல் எடைக்கும் உடல் நலத்திற்கும் தொடர்பு உண்டான்னு கேட்கிறாங்க. மரபு சார்ந்த ஒருவர் உடல் எடை அதிகமாக இருக்கிறது, ஆனால் அவருக்கு தற்போது எந்த நோயும் இல்லாமல் நலமாக இருக்கிறார் என்றால் அவர் உடல் எடையை குறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எடை அதிகரிப்பால் சக்கரை நோய், இரத்த கொதிப்பு வர வாய்ப்புள்ளது என்றால் அவர் குறைத்துதான் ஆக வேண்டும். அழகுக்காக மட்டும் உடல் எடை குறைப்பது மிகவும் மெலிவதும் நல்லவை அல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ மரபு சார்ந்த ஒருவர் வந்து உடல் எடை வந்து அதிகமாக இருந்தாலுமே அவருக்கு எந்த நோயும் இல்லைன்னா அவங்க குறைக்க வேண்டிய அவசியம் வந்து இல்லை. சப்போஸ் வந்து அந்த மாதிரி உடல் எடை வந்து அதிகமாக இருக்கனால சக்கரை நோய், ரத்த கொதிப்பு வர வாய்ப்பு இருக்குன்னு கண்டிப்பாக அவங்க குறைச்சி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, உணவை குறைப்பது தான் எடையை குறைக்கும் வழியான்னு கேட்குறாங்க. இன்னைக்கு வந்து பலர் வந்து உணவு கட்டுப்பாடு முறைகள் வந்து நிறைய இருக்கு, எல்லாம் நல்ல முயற்சிகள் தான். ஆனால் அவற்றை பின்பற்றுறதுக்கு நம்ம உடல் ஏற்றதாக இருக்கிறதா இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், டாக்டர்கிட்ட வந்து விசாரிச்சு தான் முடிவு எடுக்கணும்ன்றாரு. ஏன்னா இன்னைக்கு பலரும் இணையத்தை பார்த்து முறைகளை செல்கிறார்கள். சிலருக்கு அவை கேடு விளைவிக்கக்கூடும். ஒரே அடியாக எடையை குறைப்பதும் சரியன்று. ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் ஒன்று இல்லைன்னா அதாவது 1 to 1.5 ஆண்டுகளில் எடையை வந்து கட்டுக்குள் கொண்டு வர முயற்சி வர வேண்டும். அவசர வேகம் என்றாலும் உணவு உண்பதில் சில ஒழுக்கங்களை கடைபிடித்தாக வேண்டும். உணவுக்காக அடுத்தாக ஒரு கொஸ்டின் பார்த்தோம்னா உணவுக்காக சமலரியில் செலவிடும் நேரம் பார்த்தோம்னா நல்வாழ்வுக்கு செலவிடும் நேரம் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ ஓகேங்களா? ஸோ இது வந்து முக்கியமான ஒரு லைன் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வேற என்ன இதெல்லாம் பார்த்தோம்னா இந்த பாக்ஸ் நடைமுறையில் என்னென்ன மருத்துவ முறைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், யுனானி, அலோபதி, இந்த 4மே இருக்குது. என்னென்னது? சித்தம், ஆயுர்வேதம், யுனானி,
அலோபதி. ஓகே ஓகே. தினமும் வந்து என்ன செய்யணும், உடல்நலத்திற்காக என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா, தினமும் பார்த்தோம்னா 45 நிமிடத்துல 3 கிலோமீட்டர் நடைப்பயணம், அதே மாதிரி 15 நிமிடம் யோகா, தியானம், மூச்சு பயிற்சி, 7 மணி நேர தூக்கம், 3 லிட்டர் தண்ணி அருந்துதல் வந்து அவசியம். எங்கோ விளையும் ஆப்பிளை சாப்பிடுறதை விட நம்ம ஊர்ல விளையும் கொய்யா, இலந்தை, நாவல், பப்பாளி, நெல்லி, வாழைப்பழங்கள் இதெல்லாம் வந்து காலை உணவுக்கு முன்பு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நல்ல விஷயம். ஸோ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் தினமும் 45 நிமிஷத்துல 3 கிலோமீட்டர் நடக்கணும். அது மாதிரி 15 நிமிஷம் யோகா, தியானம், மூச்சு பயிற்சின்னு பண்ணணும். 7 மணி நேரம் தூக்கமும் 3 லிட்டர் தண்ணியும் குடிக்கணும் அப்படின்றாங்க. ஓகே. பல வகை மருத்துவ முறைகள் இருக்கின்றனவே, அவை இணைந்து செயல்பட முடியுமா கேட்குறாங்க. அதுக்கு வந்து பார்த்தோம்னா செய்ய முடியும் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ அதை தான் வந்து இவ்வளோ பெருசாக சொல்றாங்க. உலகத்தில் இருக்க அத்தனை மரபு சார்ந்த மருத்துவ முறைகள் பலமும் இருக்கின்றது, அதே மாதிரி பலவீனமும் இருக்கு. தொற்று நோய் வராமல் காப்பதிலும் அவசர கால சிகிச்சையிலும் மருத்துவ ஆராய்ச்சியிலும் நவீன மருத்துவம் முன்னிலையில் உள்ளது. மரபு சார்ந்த மருந்து வேலை செய்யும் விதத்தை புரிந்து கொள்வதற்கு நவீன அறிவியல் பயன்படுகிறது. ஸோ அதனால என்ன பண்ணோம், மருத்துவ முறை வந்து கைகோர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி ஓகே. எங்களுக்கெல்லாம் என்ன நீங்க அட்வைஸ் பண்றீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, நோய் வந்த பின்னாடி மருத்துவமனைக்கு செல்வதை விட வருமுன் காக்கும் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ளுங்கள். சரியான உணவு, சரியான உடற்பயிற்சி, சரியான தூக்கம் இது எல்லாமே வந்து பண்ணணும்ன்றாங்க. காய்கறி, கீரை, பழங்கள், சிறுதானியம் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி கணினி திரையில் கைபேசியிலும் விளையாடுவதை தவிர்த்து ஓடி ஆடி விளையாடுங்கள் இப்படிலாம் சொல்லி பண்றாங்க. ஸோ இப்படியாக முடிக்கிறாங்க. ஓகேங்களா. சுமார் ரொம்ப நிறையலாம் இருக்காது. ஆக்சுவலி ஓல்டு புக்கில் தான் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ ஓல்டு புக் பார்க்கும்போது கண்டிப்பாக அதை நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நான் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சொன்னால் அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு என்ன பயன்படுத்தினாங்க பார்த்தோன்னா, தாவரங்களை பயன்படுத்தினர். ஸோ தமிழ மருத்துவத்தில் மருந்து என்பது எதோட நீச்சினா உணவை நீச்சியாகவே உள்ளது. உடல்நலத்தை அதிகரித்தால் ஏற்படும் நோய்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரத்த கொதிப்பும் சக்கரை நோயும். ஸோ இதில் கொடுத்தது ரத்த கொதிப்பு. சமநிலையில் செலவிடும் நேரம் எதுக்குன்னா நல்வாழ்வுக்காக செலவிடும் நேரமாகும். ஓகே. அடுத்த ஒரு முக்கியமான ஒரு லெசனு, நிறைய கொஸ்டினரியா இருக்கு லெசனு. தலைக்குள் ஒரு உலகம். உலகத்திலேயே மிக மிக வியப்பானது மனித மூளை. அதன் செயல்பாடுகள் விந்தையானவை மட்டுமல்ல, புதிரானவை. ஸோ மருத்துவ மேதைகளும் அறிவியலாளர்களும் இதனை தொடர்ந்து ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். நமது உடல் இயக்கத்திற்கும் மன இயக்கத்திற்கும் காரணமான மூளையை பற்றி அறிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இந்த பிரபஞ்சத்திலே மிகவும் அடர்த்தியான சிக்கலான ஒரு பொருள் எதுவென்றால் அது மனித மூளை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ பிரபஞ்சத்திலே மிகவும் அடர்த்தியான சிக்கலான ஒரு பொருள் எதுனா மனித மூளை. ஓகே. அதனால எத்தனை செல்கள் இருக்கு பார்த்தா ட்ரில்லியன். எத்தனை ட்ரில்லியன். இதெல்லாம் வந்து கீ பாயிண்ட் எல்லாம் நோட் பண்ணிக்கணும். ட்ரில்லியன். அவற்றில் 100 பில்லியன் அதாவது 10,000 கோடி நியூரான் உள்ளது. செல்கள் வந்து ட்ரில்லியன், அதில் பார்த்தோம்னா 100 பில்லியன் இல்லைனா 10,000 கோடின்னு சொல்லுவாங்க அதை. ஓகேங்களா. 100 பில்லியன் இல்லைனா 10,000 கோடி நியூரான் இருக்கு. ஸோ நியூரான் தான் வந்து பேசிக் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி வந்து கிட்னிக்கு வந்து நெப்பரான் அப்படின்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி இதுக்கு நியூரான்வாங்க. ஓகே. இந்த நியூரான்கள் வந்து வலைப்பின்னல் தான் புத்திசாலித்தனம், படைப்புணர்ச்சி, ஞாபகம், தன்னுணவு இந்த மாதிரி எல்லாமே விஷயமே இருக்கிறது பார்த்தோம்னா இந்த நியூரான் தான் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே. இதோட அமைப்பு எப்படின்னு பார்க்கலாம். ஓகே. மூளை வந்து எங்கேருந்து முளைக்குதுன்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, எங்கேருந்து முளைக்குது, முதுகு தண்டிலிருந்து தான் முளைக்குது. பின்னாடி முதுகுல இருக்கு வந்து மேலே வந்து தான் முளைக்குது இல்லையா. தண்டிலிருந்து மடிப்பாக முட்டைக்கோஸ் இலைகள் வருவது போல அல்லது வெங்காயம் போல உள்ளது. ஸோ எந்த காய்கறியோட கம்பேர் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா முட்டைக்கோஸ் இலை மாதிரியும் வெங்காயம் மாதிரி இருக்குன்றாங்க. பார்த்துக்கணும். இது 3 பாகங்களாக மேம்போக்காக பிரிக்கிறாங்க. ஸோ மேம்போக்கா 3ஆ பிரிக்கிறாங்க. உள்மூளை, நடுமூளை, பின்மூளைன்னு பிரிக்கிறாங்க. முன்மூளையில பார்த்தோன்னா மூக்கு, கண் இவற்றின் முடிவுகள் உள்ளன. அதே மாதிரி உடம்பில் உள்ள சிறுமூளை தான் நம்ம உடலின் அசைவுகளையும் உணர்ச்சிகளையும் வளர்ச்சியையும் கட்டுப்படுத்துறாங்க. ஸோ எது என்னென்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். ஃபர்ஸ்ட் முன்மூளை இங்கே இருக்கு இல்லையா. இந்த முன்னாடி மூளையில தான் பார்த்தோம்னா நமக்கு நல்லாவே தெரியும். கண்ணு, மூக்கு ரெண்டுமே அதுதான் பக்கத்தில் இருக்கு. அடுத்து உடம்பில் சிறுமூளை ஒன்று இருக்கு இல்லையா. அந்த சிறுமூளையில் தான் நம்ம உடலில் இருக்க அசைவு, உணர்ச்சி இது எல்லாமே வந்து பண்ணும். ஸோ இந்த கீழே வலிக்கு விழுந்து சிறுமூளையில் அடிபட்டுருச்சுன்னா இதாவாங்க இல்லையா, கோமா ஸ்டேஜ் மாதிரி போயிடுவாங்களே எந்த ஒரு உணர்ச்சியும் அசைவும் இல்லாமல். ஸோ அது வந்து இது அடிபட்டாதான். சிறுமூளை தான் பார்த்தோம்னா உடலோட அசைவும் உணர்ச்சியும் வளர்ச்சியும் கட்டுப்படுத்துது. ஓகேங்களா. ஸோ மூளையின் உணவு என்னன்னு பார்க்கலாம். மூளை வந்து ரொம்ப பசி உள்ளது. பசி என்றால் சாம்பார் சாதம், தயிர் சாதம் போன்ற பசி அல்ல, உயிர் வலி பசி. என்ன பசி? உயிர் வலி பசி. ஆக்சிஜன். மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு எத்தனை மில்லிலிட்டர் குருதி தேவைப்படுகிறது?
800 மில்லி ரொம்ப முக்கியம். மூளைக்கு ஒரு நிமிடத்தில் 800 மில்லி குருதி தேவைப்படுகிறது. மூளை உடம்பின் எடையில் 50ல் 1 பங்கே இருந்தாலும், எத்தனை உடம்புல 50 பங்குல 1 தான் இருக்கு. ஓகே, இருந்தாலுமே அது குருதி, உயிர்வளி ஆகியவற்றின் மொத்தம் தேவையில் 5ன் 1 பகுதியை அபகரித்து கொள்கிறது. ஸோ 50ல் 1 பங்கு இருந்தாலுமே மொத்தம் 5 பங்குல 1 பங்கு அப்படியே வந்து அது போயிடுது அப்படின்றாங்க. ஸோ மூளைக்கு வந்து அத்தனை ஆற்றல் தேவைதான். தனக்கான ஆற்றலை சேகரித்து வைக்க அதுக்கு வந்து இடம் கிடையாது. ஸோ அதனால வந்து குருதியோட்டம் எப்போதும் வந்து இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே லைன் பை லைனாக படிச்சுக்கிறது அவசியம். ஸ்டேட்மெண்ட்ல கேட்பாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு டைம் படித்தாலே நம்மளுக்கு புரியுற மாதிரி தான் இருக்கு இல்லையா? படிச்சுக்கோங்க. ஸோ மூளையும் உடல் இயக்கம் என்னன்னு பார்க்கலாம். நாம் உடலில் நிறைய பாகங்களை நாம் விரும்பி எப்படி செயல்படுத்திக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கையை ஆட்டுறது, பரதநாட்டியம் ஆடுறது, அடிக்கிறது, மூக்கத்தோடுறது, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், மேடில் இடத்துல நானே வந்து செயல்படும் செய்கைகள். இதே பார்த்தோம்னா தும்மல், இருமல், சூடான பாத்திரத்தை தொட்டால் உடனே கையை விளக்கிறது, இது எல்லாமே மேலிடத்துக்கு தகவல் போய் ஆணை வருவதற்கு காத்திருக்க முடியாது. அதனால இவை எல்லாமே பார்த்தோம்னா பஞ்சாயத்து, தாலுகா அலுவலகங்களையும் தீர்மானமாகி விடுகிறது. அதாவது அது என்னன்னு சொல்றாங்கன்னா தன்னிச்சையான செயல்கள்னு சொல்றாங்க. முதுகு தண்டின் குறுக்கு இணைப்புகள் அந்த இதுலயே வந்து அதுக்கான ஒரு மூளைக்கு போயிட்டு அது நமக்கு ஆர்டர் வர்றதுக்கு முன்னாடி முதுகு தண்டுல வந்து குறுக்கு இணைப்புகள் இருக்குது. அதுல இருந்தே தன்னிச்சையான செயல்கள் செய்யறதுக்கான ஒரு ஆர்டர் வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். முதுகு தண்டுலேயே அது கிடைச்சிருதுன்றாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து தன்னிச்சையான செயல்கள் வந்து எங்க இருந்து நம்மளுக்கு கிடைக்குது பார்த்தோம்னா முதுகு தண்டோட குறுக்கு இணைப்புல இருந்து. ஓகேங்களா? சரி, ஓகே ஒரு தெரிந்து கொள்வோம் பார்த்துக்கலாம். தலையின் பகுதியில் நடைபெறும் சில தன்னிச்சையான செயல்களான வெளிச்சத்திற்கு ஏற்றபடி கண்களை திறப்பது, தலையை திருப்பும் போது கண்களை நிலைநிறுத்துவது ஆகியவற்றை எல்லாமே மூளையை பார்த்து கொள்கிறது. ஆனால் ஏப்பம் விடுவது, இருமல், தும்மல், கொட்டாவி, வாந்தி இது எல்லாமே மூளைக்கு பதிலாக முதுகெலும்பு இருந்தாலே போதும். ஓகேங்களா? ஸோ தலைப்பகுதியில் நடைபெறும் அதாவது எதை சொல்றாங்க, அது வெளிச்சம் டக்குன்னு அடிச்சோடனே கண்ணு நம்ம கூசுதுன்னு சொல்லிட்டு தன்னால மூடுறோம். அதே மாதிரி பார்த்தோம்னா தலையை திருப்பும்போது கண்ணு வந்து அது ஆட்டோமேட்டிக்கா அதுக்கேற்ற மாதிரி திரும்பும் இல்லையா? அந்த மாதிரி திரும்புறதையும் வந்து தன்னிச்சையான செயல் தான். ஆனா இது வந்து பார்த்தோம்னா தலையின் பகுதி பார்த்துக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கேட்பாங்க, எது வந்து தலையின் தன்னிச்சையான செயல்ல எது பார்த்தோம்னா தலை பார்த்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பார்த்துக்கோங்க. ஓகே, மூளையின் வலதும் இடமும். ஓகே, இது ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. மூளைக்கு செல்லும் நரம்புகளில் இடவள மாற்றம் ஒன்று நிகழ்கிறது. அதாவது வலப்பக்க செய்திகள் மூளையின் இடப்பக்கம் பகுதிக்கும், இடப்பக்க செய்திகள் பார்த்தோன்னா வலப்பக்கம் இதுக்குமே செல்லுது. புரியுதுங்களா? ஸோ வந்து இப்போ வந்து மூளை இப்படி இருக்கு அப்படின்னா இது ரெண்டா பிரிச்சுக்கணும் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இது பார்த்தோன்னா இப்படி எக்ஸ் மாதிரி இங்கிருந்து வர இன்ஃபர்மேஷன் இங்கேயும், இங்கிருந்து வர இன்ஃபர்மேஷன் இப்படி தான் கிராஸாக தான் போகும். லெஃப்ட் இருக்குது லெஃப்ட்டுக்கும், ரைட் இருக்குது ரைட்டுக்கெல்லாம் போகாது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி. ஸோ நம்ம பெரும்பாலானவர்கள் வலது கைக்காரர்களாக இருப்பதற்கு காரணம் நம் மூளை இடப்பகுதியின் அதிகப்படியான பாதிப்பினால் தான் என்று சொல்கிறார்கள். ஓகேங்களா? ஸோ இடது பாதி தான். ஸோ இடது பாதி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். இது பேச, எழுத, கணக்கிட, தர்க்க ரீதியில் சிந்தித்து உதவுகிறது. இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறது இடது பாதி. அறிவாற்றல், பிரச்சனைகளை அலசுதல், சதுரங்கம் போன்ற விளையாட்டுகளில் சிறப்பு இவையெல்லாம் இடது பகுதி பார்த்து கொள்கிறது. நம்மளோட மொழி அறிவு கூட பார்த்தோம்னா இடது பகுதி தான் பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா இடப்பாதி அண்ணன் அப்படின்னா வலப்பாதி தம்பியாம். இந்த பாதியால் தான் நம் வடிவங்களை உணர்கிறோம். கவிதை எழுதுவது, படம் போடுவது, நடனம் ஆடுவது, நடிப்பது, இந்த மாதிரி கலை தொடர்பான எல்லாமே பார்த்தோம்னா வலது பாதியில் தான் நடக்குது. வலது பாதி வந்து சரியில்லைன்னா வீட்டுக்கு போற வழி கூட தெரியாமல் திண்டாடுவோமா. ஓகேங்களா? சரி, ஓகே. வலப்பகுதி ஆக்கிரமிப்பு அதிகமாக இருப்பவர்கள் நடிகர்கள், பாடகர்கள், நடன கலைஞர்கள், இசைக்கருவிகளை கையாளுபவர்கள், பிறர். அதாவது இடப்பகுதி ஆக்கிரமிப்பு அதிகமாக இருந்துச்சுனாங்கன்னா பட்டய கணக்கர், கணக்கு ஆசிரியர், இந்திய ஆட்சி பணிக்கு படித்தவர்கள், இந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ இடதும் வலதும் வந்து சரியான அளவில் கலந்து இருப்பவர்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்ல வராங்க, இடது பக்கம் அந்த ஆஃபீஸ்க்கு போறவங்க, நல்லா இது பண்றவங்க, கணக்கு போடுறவங்க, இவங்க எல்லாமே இடது பக்கம். வலது பக்கம் அந்த கலைத்துறை ஆடுறது, பாடுறது, நடிக்கிறது எல்லாம் பார்த்தீங்க, இசைக்கருவி வாசிக்கிறவங்க இவங்க எல்லாமே வலது பக்கம் போயிடுவாங்க. ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ படிக்கிறவங்க ஃபுல்லா இடது சைடு, நடிக்கிறவங்க ஃபுல்லா வலது சைடு. ஓகேங்களா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதாவது இடது பாதி வந்து அண்ணன், வலது பாதி இது தம்பி. ஓகேங்களா? சரி, ஓகே. அதே மாதிரி கவிதை எழுதுவது, படம் போடுவது, நடனம் ஆடுவது அது எல்லாமே வலது. ஓகே, நான் முன்னே சொல்லிட்டேன் கலைத்துறைனாவே வலதுன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி வீட்டுக்கு போகிறதுக்கு வழி தெரியாமல் திண்டாடுறது எதனால பார்த்தோம்னா வலது பாதி வந்து சரியில்லைனா அதுவும் தெரிஞ்சுக்கணும்.
ஓகே. மூளையும் உணர்வுகளும். நம்மில் எத்தனை உணர்ச்சிகள் உள்ளன என்பதை சிந்தித்து பாருங்கள். கோபம், பாசம், அன்பு, வியப்பு, வெறுப்பு என எத்தனை உணர்ச்சிகள் நம் முகம் காட்டுகிறது. மனிதனுக்கு தான் முகத்தில் உணர்ச்சிகளை காட்டும் திறமை அதிகம். கோபம், பயம் போன்ற ஒன்றிரண்டைத்தான் மிருகங்களால் காட்ட முடியும். மற்றபடி மனிதன் போல் நவரசங்களை காட்ட முடியாது. உணர்ச்சிகளின் பிறப்பிடம் என்னது? மூளை. உணர்ச்சிகளின் பிறப்பிடம் எது? மூளை. மூளை, உடல் இரண்டும் இணைந்து செயல்படுவதால் வெளிப்படுவதை தான் உணர்ச்சிகள். மூளை, உடல் ரெண்டும் சேர்ந்து செயல்பட்டாதான் நம்மளுக்கு கிடைக்கிறது என்னது? உணர்ச்சி. ஓகேங்களா? ஓகே. மறதி. இந்த பாக்ஸ் கொஸ்டின் பார்த்துக்கலாம். மறதி என்பது சில நினைவுகள் மற்ற நினைவுகளுடன் குறுக்கிட்டு அவற்றை அழிப்பது என்று சிலர் கருதுகின்றனர். பொதுவாக நம் உயிர் வாழ தேவையான செய்திகளை நாம் விரைவில் மறப்பதில்லை. நம் பெயர், நண்பர், உறவினர், மேலதிகாரிகளின் பெயர்கள், வீட்டுக்கு போகும் வழி, இது எல்லாமே நாம விரைவில் மறப்பதில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. மூளையும் நினைவாற்றலும். நினைவாற்றல் மூளையின் மற்றொரு விந்தை. ஏறக்குறைய பிறந்த சில வருடங்களில் இருந்து வாழ்நாள் முழுவதும் பல செய்திகள் நம் நினைவில் இருக்கின்றன. மனிதனின் நினைவாற்றலை ஒரு கணிப்பொறி அல்லது நூலகத்துடன் சிலர் ஒப்பிடுகிறார்கள். நம் புலன்கள்லாம் என்னது? கண், காது, தொண்டை. அதுல வரும் செய்திகளை மூளை தற்காலிகமாக ஒரு இடத்தில் போட்டு வைத்துக் கொள்கிறது. அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சில செய்திகளை பார்த்தோம்னா குறுகிய கால நினைவுக்கு அனுப்பப்படுகிறது. தற்காலிக நினைவில் புதிதாக செய்திகள் உள்ளே நுழையும் பொழுது பழைய செய்திகள் நீக்கப்படுகின்றன. உங்களுக்கு இன்று காலை சாப்பிட்டதில் நினைவு இருக்கும். போன வாரம் சாப்பிட்டதில் நினைவு இருக்காது. ஆனால் திரும்ப திரும்ப நினைத்து பார்த்தால் ஒரு செய்தி அதிக காலம் தற்காலிக நினைவில் நிறுத்த முடியும். ஓகேங்களா? சோ இப்ப தேர்வுக்கு மனப்பாடம் செய்வது போல இவ்வாறு மீண்டும் மீண்டும் நினைக்கப்படும் செய்திகள் தேர்ச்சி பெற்று நம் மூளையில் நிலையான நினைவுக்கு அனுப்பப்படுகின்றன. இப்ப ஏன் ரிவிஷன் முக்கியம்னு சொல்றாங்க புரியுதுங்களா இல்லையா? ஸோ நம்ம திரும்ப 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 நம்ம அதை பார்க்கும்போது படிக்கும்போது தான் என்ன ஆகும்? தற்காலிகமா போடுற அந்த சேவ் பண்ற இடத்துல என்ன பண்ணோம்? போய் பெர்மனண்டான இடத்துல கொண்டு போய் மூளை சேர்த்து வைக்கும். ஸோ அதுக்கு தான் ரிவைஸ் பண்ணுவோம், திரும்ப திரும்ப பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ மூளையும் தன்னுணர்வும். உங்கள் பெயர் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் சின்ன குழந்தையிலிருந்து நான் என்ற உணர்வு நிச்சயம் நம்ம எல்லோருக்கும் ஏற்பட்டு விடுகிறது. ஓகேங்களா? சோ இந்த தன்னுணர்வு தான் மனிதன் செயல்பாடு என்கிறார்கள். தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கும் போது நாம் இதன் பல நிலைகளை சந்திருக்கிறோம். சிலருக்கு மத்தியான தூக்கத்தில் இருந்து எழுந்திருக்கும் போது அமுக்குவான் வரும். என்னது? அமுக்குவான். அந்த அமுக்குவாங்களை எழுவ முடியாது இல்லையா? அதாவது நினைவு திரும்பிவிடும். ஆனால் கை கால் அசைக்கும் திறமை சிறிது நேரத்துக்கு பிறகே வரும். முழுதும் விழித்து கொண்டிருக்கும் போதே 2 விதமான மனம் இயங்குவதை நீங்கள் கவனிக்கலாம். மகிழுந்து அல்லது இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது ஒரு மனம் வேறு சிந்தனையில் இருக்க, மற்றது கியர் மாற்றுவது, சாலை விதிகளுக்கு பணிவது, இந்த மாதிரி இன்னொரு தளத்துல இயங்குது. புரியுதுன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த அமுக்குவான்லாம் வரும் இல்லையா? இப்போ சில பேர்ல என்னன்னு சொல்லுவாங்க, பேய் அமுக்கிச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. அது பேய்லாம் கிடையாது. அது என்னன்னா அந்த உணர்ச்சி அந்த மூளை என்ன பண்ணும்னா அந்த ரெஸ்ட்ல இருந்து ஒன்றும் ஃபுல்லா எந்திரிக்காது. மூளை முழிச்சுக்கும், நம்ம உடம்பு முழிச்சுக்காது. ஸோ அதனாலதான் நம்ம தண்ணிலை அடைஞ்சிருவோம். நம்மளுக்கு முழிப்பு வந்துடும், எல்லாமே தெளிவா முழிப்பு வந்துடும். ஆனா கை கால் உடம்பு இன்னும் தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சுக்காது. அதனாலதான் அதுதான் அமுக்குவான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னா நம்ம மூளை 2 விதமா செய்யும். வண்டி ஓட்டுறோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சில பேர் பேசிக்கிட்டே அப்படியே வண்டி ஓட்டுமா. இப்ப நான் பேசும்போது என்ன பண்ணுவோம்? நம்ம நடந்தது பேசுறதுக்காக எதை பத்தி பேசணுமோ அதை பத்தி நினைவுகள் எல்லாம் சொல்லிட்டே இருப்போம். அதே சமயம் என்ன பண்ணுவோம்? அந்த ரோட் டிராபிக்ல யார் வராங்க, என்ன பண்றாங்க, சைட் மிரர் பாக்குறது, பிரேக் மாத்துறது, பிரேக் போடுறது, கியர் மாத்துறது, எல்லாமே அந்த மாதிரி ஒரு பக்கம் அது பாட்டு ஒரு பக்கம் வேலை செஞ்சுட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இயங்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ மூளையும் அன்றாட நிகழ்வுகளும். அவசரமே அல்லாத அன்றாட நிகழ்ச்சிகளை மூளை எப்படி சமாளிக்கிறது என்று பார்க்கலாம். சுமார் 90 நிமிடங்களுக்கு ஒரு முறை நாம் எல்லோரும் மனநிலை மாறுகிறோம் என்று ஆராய்ச்சியாளர் சொல்கிறார். அதாவது கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. 90 மினிட்ஸ்க்கு மேல ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சென்ட்ரேட் மாறி போயிடும். அதனாலதான் இப்போ ஒரு 90 மினிட்ஸ் படிக்கிறோமா, 90 மினிட்ஸ் படிச்சுட்டு என்ன பண்ணோம்? உடனே கொஞ்ச நேரம் ஒரு பிரேக் விடணும். பிரேக் விட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு மறுபடியும் என்ன பண்ணணும்? மறுபடியும் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான். ஸோ கொஞ்ச நேரம் சுறுசுறுப்பு, கொஞ்ச நேரம் பகல் கணா இப்படிதான் நம்ம மாறி மாறி வாழ்கிறோம். பகலிலும் சரி இரவிலும் சரி இந்நிலை தொடரும் அப்படின்றாங்க. ஸோ 90ன்றது ஞாபகம், 90 நிமிஷம். ஸோ சராசரி மனிதன் நமது வாழ்நாளில் 20 வருடம் தூங்குகிறான். ஸோ சராசரி மனிதன் வாழ்நாள் எத்தனை வருஷம் தூங்குறாங்க? 20 வருஷம் தூங்குறாங்கன்னா
3 லட்சம் கனவுகள் காண்கிறான். நினைவு போல் தூக்கமும் நம் நரம்புகளின் முக்கிய நிலை ஆகும். கனவு என்பது மனதில் உள்ள நினைவலைகளின் அன்றைய அல்லது சமீபத்திய நினைவுகளை வகைப்படுத்தி வரிசைப்படுத்தி செயல் என்கின்றன. ஸோ கனவுகள் அலமாரியில் உள்ள பொருட்களை ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்து திருப்பி வைப்பது போன்றது என்கிறார்கள். ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ எதோட கம்பேர் பண்ணுறாங்க பாருங்க. 20 வருஷம் 3 லட்சம் கனவு, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாம். மூளையும் கற்றலும். ஸோ மொழியை இலக்கண விதிப்படி பேசுறது மனிதனுக்கு உண்டான தனிப்பட்ட திறமை. எது விதிப்படி பேசுறது. இதே சிம்பான்சி போன்ற குரங்குகளுக்கு மன்றாடி சொல்லி கொடுத்தும் இந்த திறமை வரல அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ மொழி இலக்கண விதிப்படி பேசுறது என்னது மனிதனுக்கு உண்டான ஒரு தனிப்பட்ட திறமை. ஓகே, மொழி ஆராய்ச்சி இப்படி என்றால் கற்பது, அனுபவத்திலிருந்து அறிவு பெறுவது ஆகியவை பற்றியும் நிறைய ஆராய்ச்சி செய்கிறார்கள். நாம் சட்டை போட்டுக்கொள்வது, சைக்கிள் ஓட்டுவது, ஸ்பூனால் சாப்பிடுவது ஆகிய எல்லாமே அனுபவ அறிவு. இவற்றையெல்லாம் நாம் எப்படி கற்கிறோம் என்ற ஆராய்ச்சிகள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. ஓகேங்களா? சட்டை போடுறது இதெல்லாம் கத்துக்கிறது நாமளே தான் கத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னா அனுபவத்து மூலியமா கத்துக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை நம்ம எப்படி கத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, எது எப்படியோ கற்பது நம் மூளையின் மாறுதல்களை ஏற்படுத்துகிறது என்பது பரிசோதனை மூலம் கண்டறிந்த உண்மை. நாம் தினமும் கற்கின்றோம். கற்ற வித்தைகளை மாற்றி அமைத்துக் கொள்கிறோம். கற்க கற்க நம் நியூரான்களின் இணைப்பு சிக்கல்கள் அதிகமாகிக் கொண்டே வருகின்றன. மூளையின் எடை கொஞ்சம் கூடுகிறது. அதில் உள்ள புரோட்டீன் அளவு அதிகரிக்கிறது. கற்பது, அனுபவ அறிவு ஆகியவை மூளையின் பல பகுதிகளை பாதிக்கின்றன என்பது மட்டும் உறுதி அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது நிறைய கொஸ்டின் ஏரியா இருக்கிறது. ஏன்னா ஃபேக்ட்ஸ் நிறைய பிரெயின் அப்படி ஹியூமன் பார்ட்ஸ்னாலே அதில் ஃபேக்ட்ஸ் நிறையா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஒரு பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ ஓகே, இன்னொரு வழி பார்க்கலாம். சுஜாதாவின் இயற்பெயர் என்னன்னா ரங்கராஜன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவர் பார்த்தோம்னா சிறுகதைகள், புதினங்கள், நாடகங்கள், அறிவியல் புனைவு கதைகள், திரைப்பட கதை, வசனம் என பல துறைகளில் பணியாற்றியுள்ளார். மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணியில் இவர் முக்கிய பங்காற்றியுள்ளார். ரொம்ப முக்கியமான ஒரு லைன். சுஜாதாவான ரங்கராஜன் என்ன பண்ணிருக்காரு? மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணியில முக்கியமான பங்காற்றிருக்காரு. அந்த இவி மிஷின் இருக்குல்ல அது. ஓகே, என் இனிய எந்திரா, மீண்டும் ஜீனோ, ஸ்ரீரங்கத்து தேவதைகள், தூண்டில் கதைகள் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியிருக்காரு சுஜாதா என்கிற ரங்கராஜன். ஓகேவா? என்னது? என் இனிய எந்திரா, மீண்டும் ஜீனோ, ஸ்ரீரங்கத்து தேவதைகள், தூண்டில் கதைகள். ஓகே, ஸோ இவரது தலைமைச் செயலகம் என்னும் நூலிலிருந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? தலைமைச் செயலகம் தான் இந்த மூளையை பத்தி எடுத்திருக்காங்க. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன பார்த்தோம்னா இலக்கணம். அதுல என்ன பார்க்க போறோம்னா எச்சம். ஸோ முன்னாடி நம்ம வினை முற்று பத்தி பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி இப்போ எச்சம் பார்க்கலாம். ஸோ ஓகே, படித்தான், படித்து இதுல பார்த்தோம்னா படித்தான்றது முற்று பெற்றுச்சு. அது வினை முற்று நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இதே படித்து இந்த சொல் பார்த்தோம்னா முற்று பெறல, அப்படியே நிக்குது, நடுவுல நிக்குது. அந்த மாதிரி எஞ்சி நிற்கும் சொல்லுதான் எச்சம். எச்சனாவே என்னது? எஞ்சி போன ஒரு விஷயத்தான் எச்சனும். ஸோ அந்த மாதிரி எஞ்சி நிக்கிறதுனால அது எச்சன்றாங்க. எச்சம் ரெண்டா பிரிக்கிறோம். பெயரெச்சம், வினையச்சம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பெயரெச்சம் பார்க்கலாம். படித்த என்னும் சொல் மாணவன், மாணவி, பள்ளி, புத்தகம், ஆண்டு போன்ற பெயர் சொற்களுள் ஒன்றை கொண்டு முடியும். அப்படிதானே? படித்த மாணவன், படித்த பள்ளி, அப்புறம் படித்த புத்தகம், படித்த ஆண்டு, படித்த பள்ளி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம் முடியும். ஒரு பெயரெச்சம் அந்த மாதிரி ஒரு சொல் போன்ற பெயர் சொற்கள் ஒன்றை கொண்டு முடியும். படித்த அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பெயரை கொண்டு முடியும் எச்சம் பார்த்தோம்னா பெயரெச்சம். ஸோ ஒரு வினை முற்று பெறாத ஒரு வினை சொல்ல பெயரை கொண்டு முடியறதான் பார்த்தோம்னா பெயரெச்சம். இது என்னன்னா பெயரை கொண்டு முடியும் எச்சம், பெயரெச்சம் சொல்லியாச்சு. அடுத்து பார்த்தோம்னா இது என்னன்னா இது பார்த்தோம்னா 3 காலத்திலையும் வரும். 3 காலத்தையும் உணர்த்தோம் அப்படின்றாங்க. பாடிய பாடல் இறந்த காலத்திலையும் வரும். அந்த மாதிரி பாடுகின்ற பாடல் நிகழ்காலத்துல இருக்கு. பாடும் பாடல் அப்படின்னு சொல்லி எதிர்காலத்துல, இந்த மாதிரி 3 காலத்திலும் வர்றதுதான் இந்த பெயரெச்சம். ஸோ இந்த பெயரெச்சத்தை ரெண்டா பிரிக்கிறாங்க. தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம் சொல்லிட்டு. இப்போ எழுதிய கடிதம் இத்தொடரில் உள்ள எழுதிய என்னும் சொல் பார்த்தோன்னா எழுதுதல் என்னும் செயலை இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுது. இந்த மாதிரி செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டுச்சுன்னா என்னது? தெரிநிலை பெயரெச்சம். சிறிய கடிதம் இதுல பார்த்தோம்னா இத்தொடரில் உள்ள சிறிய என்னும் சொல்லின் செயலையோ காலத்தையும் அறிய முடியவில்லை. என்ன சிறிய கடிதம் அவ்வளவுதான், அதோட பண்பு தான் நம்மளுக்கு தெரிஞ்சு தவிர அதோட செயலோ காலத்தையோ தெளிவா காட்டல. அந்த மாதிரி குறிப்பா காட்டாம வர்றது, அந்த மாதிரி குறிப்பா பண்பினை மட்டும் குறிப்பா காட்டுறதுனால அதை குறிப்பு பெயரெச்சம் அப்படின்றாங்க.
ஸோ வந்து அதோட காலம் செயல் இதை தெளிவாக காட்டுச்சுன்னா தெரிநிலை, தெளிவாக காட்டலாம் குறிப்பு பெயரெச்சம். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து வினையெச்சம் போகலாம். படித்து என்னும் சொல் வந்து முடித்தான், வியந்தாள், மகிழ்ந்தாள் அப்படின்ற வினைச்சொல்லை வந்து கொண்டு முடியுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் படித்து முடித்தான், படித்து வியந்தான், இந்த மாதிரி வினையை கொண்டு முடிஞ்சுன்னா வினையெச்சம். அவ்வளோதான், முடிஞ்சு. பெயரை கொண்டு முடிஞ்சுன்னா பெயரெச்சம், வினையை கொண்டு முடிஞ்சுன்னா வினையெச்சம். இவ்வளோதான் வித்தியாசம். இதுவுமே ரெண்டா பிரிக்கிறாங்க, தெரிநிலை, குறிப்பு, வினையெச்சம் சொல்லிட்டு. ஸோ இதுல எழுதி வந்தான் அப்படின்றதுல பார்த்தோம் அப்படின்னா செயல் வந்து காலத்தையும் வெளிப்படையாக தெரியுற மாதிரி காட்டுது, மேல பார்த்ததே தான். ஸோ ஓகேங்களா? இதே மெல்ல வந்தான் அதுல பார்த்தோம்னா அது ஒரு பண்பு மட்டும் தான் காட்டுது, காலத்தை வந்து வெளிப்படையாக காட்டல. ஸோ இந்த மாதிரி வர்றது குறிப்பு பெயரெச்சம், வினையெச்சம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒண்ணுங்கடி அதே தான், மேல பார்த்தது அதே தான். தெளிவா வந்து காலத்தை வெளிப்படையாக காட்டுச்சுன்னா செயலையும் செயலையும் காலத்தையும் தெளிவாக காட்டுச்சுன்னா தெரிநிலை. இதே வந்து காலத்தை வந்து வெளிப்படையாக காட்டாம பண்பை மட்டும் குறிச்சு வந்துச்சுன்னா என்னது? குறிப்பு பெயரெச்சம், வினையெச்சம். ஓகேங்களா? அவ்வளவுதான், முடிஞ்சு. ஸோ ஓகே, இதுவும் இல்லாம இதெல்லாம் இல்லாம அதாவது வினையெச்சம் பெயரெச்சம் இல்லாம இன்னொரு எச்சம் ஒன்று இருக்கு, அதுதான் முற்றெச்சம். ஃபார் எக்ஸாம்பிள் வள்ளி படித்தனள். இதுல படித்தனள் என்னும் சொல் பார்த்தோன்னா படித்தால் என்னும் வினை முற்று பொருளை தருகிறது. ஆனா வள்ளி படித்தனள் மகிழ்ந்தாள் அதுல பார்த்தோம்னா படித்தனள் என்னும் சொல் படித்து என்னும் வினையெச்ச பொருளை தருகிறது. இவ்வாறு ஒரு வினைமுற்று எச்ச பொருளை தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இந்த மகிழ்ந்தாள் அப்படின்ற சொல்ற ஒரு வினைமுற்று படித்தனள் அப்படின்ற ஒரு வினையெச்சத்தை கொண்டு முடிஞ்சதுனால இது என்னது? முற்றெச்சம். ஓகேங்களா? ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க, எச்ச பொருளை தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம். இது வந்து ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்து கூட கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால பார்த்துக்கோங்க. ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்து கேட்டாலும் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் என்னது? எச்சம். கீழ்காணும் சொற்களில் பெயரெச்சம் படித்து, எழுதி, வந்து, பார்த்ததான் வந்து பெயரெச்சம். குறிப்பு பெயரெச்சம், வினையெச்சம் என்ன அப்படின்னு பார்த்தா குறிப்பா வந்து பண்பை மட்டும் சொல்றது. ஸோ இங்க வந்து எனக்கு குறிப்பு வினையெச்சம் எது வந்து வெளிப்படையா காட்டாது அப்படின்னு பார்த்தோம்னா காலத்தை என்ன பண்ணாது? வெளிப்படையா காட்டாது குறிப்பு பெயரெச்சம். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஒரு மேட்ச் பார்க்கலாமா? ஓகே. நடந்து பார்த்தோம்னா வினையெச்சம். பேசிய பெயரெச்சம். எடுத்தனன் உண்டான் முற்றெச்சம். பெரிய குறிப்பு பெயரெச்சம். ஓகே. அந்த மாதிரி இந்த பாக்ஸ்ல அப்படியே வந்து என்ன பண்ணுங்க, வகைப்படுத்துங்க. ஓகேங்களா? ஓகே, இது ஒரு டைம் சும்மா அப்படி படிச்சு பார்த்துக்கோங்க. ஸ்டேட்மெண்ட்ல கேட்கலாம். ஸோ நலமான உடலுக்கு 2 வேளை சிற்றுண்டி 1 வேளை நிறைவான உணவு போதுமானதுன்றாங்க. காலை உணவை எப்பவுமே வந்து தவிர்க்க கூடாது. ஸோ இரவெல்லாம் வெற்றுக்குடலுடன் இருந்து உடலுக்கு குளிர்ச்சியான உணவு வந்து மிகவும் நல்லது. ஸோ மதிய உணவில் காய்கறிகள், கீரைகள் இதெல்லாம் அதிகமாக சேர்த்துக்கணும். அரிசி உணவை வந்து அளவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஓகே. மிகுதியான காரத்தையும் உப்பையும் என்ன பண்ணுவோம்? தவிர்க்கணும். சரியான நேரத்துக்கு உணவை உட்கொள்ள வேண்டும். இரவு எளிமையான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதே வந்து உடல்நலம் பேணும் வழிமுறைன்றாங்க. ஓகே. அடுத்து ஊமை தொடர்கள். ஊமை தொடர்கள் என்னன்னு பார்க்கலாம். நாம் பேச்சிலும் எழுத்திலும் கருத்துக்களை எளிதாக விளக்குவதற்காக சில தொடர்களை பயன்படுத்துவோம். அதுதான் வந்து ஊமை தொடர்கள் எனப்படும். ஒவ்வொரு ஊமை தொடர்களும் தனிப்பொருள் தரும். ஒன்றும் கிடையாது. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மடை திறந்த வெள்ளம் போல ஒரு பழமொழி மாதிரி சொல்லி விட்டுருவோம். ஆனா அதுக்கு வந்து வேற அர்த்தமும் இருக்கும். ஓகேங்களா? ஒரு ஊமைப்படுத்தி சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஊமை தொடர்கள். ஸோ மழை திறந்த வெள்ளம் போல என்னது? தடையின்றி மிகுதியாக. திருவிழாவை காண மழை திறந்த வெள்ளம் போல் மக்கள் வந்தாருன்னா என்ன அர்த்தம்? அந்த மாதிரி தடையின்றி மிகுதியா வந்தாங்கன்னு அர்த்தம். உள்ளங்கை நெல்லிக்கனி போலனா என்ன அர்த்தம்? வெளிப்படையா. உள்ளங்கையில நெல்லிக்கனி வச்சு அப்படி இருக்கும், வெளிப்படையா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அந்த மாதிரி பாரதியின் பாடல்கள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அனைவருக்கும் விளங்கும் அப்படின்றாங்க. ஸோ அது பொறுத்துக்கள் பார்க்கலாம். காக்கை உட்கார பணமலம் விழுந்தது போல என்ன அர்த்தம்னா அதாவது தற்செயலான ஒரு நிகழ்வு. அது ஆக்சுவலி உள்ள ஸ்டேஜ்ல தான் இருக்கும் பனம்பழம். அது எதாச்சும் என்ன பண்ணும்? காக்கா போய் உட்காரும் போது என்ன பண்ணும்? சரி, அதோட வெயிட் தாங்க முடியாம கீழே விழுற ஸ்டேஜ்ல கொஞ்ச நேரத்துல விழுறத கொஞ்சம் முன்னாடியே விழுந்துரும். ஸோ அது வந்து தற்செயலா தான் நிகழ்ற ஒரு விஷயம். ஆனா வந்து காக்கா வந்து உட்கார்ந்துதான் பனம்பழம் விழுந்துச்சின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனாலதான் தற்செயல் நிகழ்வுன்றாங்க. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போலது பார்த்தோம்னா எதிர்பாரா நிகழ்வு. கிணறு எதுக்கு வெட்டுவாங்க? தண்ணி வரணும் அப்படின்னு தானே வெட்டுவாங்க. பட் ஆனா நம்ம வெட்டும் போது பூதம் கிளம்புது. பூதம்னா பிரச்சனைன்னு வச்சுக்கலாம், வேற ஏதோ பிரச்சனை கிளம்புது. அதாவது ஒரு செயல் செய்யறோம். இந்த செயல் செய்யும் போது இது ஏதோ ஒரு பயனை கருதி செஞ்சுட்டு இருக்கும் போது அதுக்கு பதிலாக நம்ம தேவையில்லாத ஒரு விஷயத்த வருது அப்படின்னு பார்க்கும்போது எதிர்பாராம ஒரு விஷயம் வருதுன்னா அதுதான் கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல.
பசுமரத்து ஆணை போல அப்படின்னு பார்த்தோம்னா எளிதில் மனதில் பதிதல். அதாவது பார்த்தோம்னா பசுமரத்து ஆணினா அதாவது நல்லா பச்சையா இருக்க மரத்துல போய் ஆணி வச்சு அடிச்சோம்னா அப்படியே நச்சுன்னு இறங்கிடும். ஸோ அந்த மாதிரி பசுமரத்து ஆணி மாதிரி என்னாச்சு தெளிவா எளிதில் மனதில் வந்து பதிஞ்சுன்னுவாங்க. ஸோ விரலுக்கு இழைத்த நீர் போல அப்படின்னு பார்த்தோம்னா புதர், பயனற்ற ஒரு செயல். அதுக்கு தண்ணி பாய்ச்சலாம் என்ன பாய்ச்சலாம், அது நம்மளுக்கு ஒரு யூஸும் கிடையாது. ஸோ அதுதான் அதுக்கு இழைத்த நீர் போலன்னா பயனற்ற செயல். அடுத்து நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினா போலனா ஒற்றுமையின்மை. இப்போ நெல்லிக்காய் மூட்டை இருக்கு, எடுத்து கீழே கொட்டிவிட்டு என்ன பண்ணுவாங்க, அங்கங்க சிதறி தனித்தனியாக ஓடிடும் இல்லையா. ஸோ அப்போ என்ன ஒற்றுமையின்மை அப்படின்னு சொல்லிட்டு குறிக்கும். ஓகேங்களா. ஓகே. குன்றின் மேலிட்டு விளக்க போனா என்னது தெளிவா இருக்கிறது. வேலியை பயிரை மேய்ந்தது போல அப்படின்னா என்ன அர்த்தம், அதாவது பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அதாவது வந்து வேலி நாம் என்னத்துக்கு போகிறோம், பயிரை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி தான் போகிறோம். ஆனால் கடைசியாக பார்த்தா அந்த வேலியாலே வந்து அந்த பயிருக்கு பிரச்சனை வர்றது. ஓகேங்களா. அந்த மாதிரி. ஸோ பழம் நழுவி பாலில் விழுந்தது போல அப்படின்னா ஏதோ ஒரு இனிமையான ஒரு செய்தி வருது. அது என்ன பண்ணுறது, எப்படி சொல்றது, எதிர்பாராம வர ஒரு அதாவது பால் ஏற்கனவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது, பால் வந்து ஏற்கனவே டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு இனிமையான ஒரு செய்தி வருது, அதில் வந்து பழம் வேறு நழுவி விழுந்துச்சு. பழம் வந்து என்ன பண்ணும், இன்னும் போய் மறுபடியும் இன்னும் இனிமையை வந்து கூட்டும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்கிறது தான் பால் நழுவி பழம் விழுற மாதிரி. எனக்கு இந்த விஷயம் நான் இதுக்குன்னு போனேன், அந்த மாதிரி விஷயத்துக்கு போகும்போது பார்த்தா இதுவும் இந்த மாதிரி விஷயம் வந்து நடந்துச்சு. அதாவது நல்ல விஷயம், கெட்ட விஷயம் கிடையாது. அடுத்து உடலும் உயிரும் மாதிரினா என்னது, பிரிக்கவே முடியாது, நகையும் சதையும் உடலும் உயிரும் அந்த மாதிரி. அதாவது உடல் உயிர் எப்படி பிரிக்க முடியாதோ அந்த மாதிரி பிரிக்க முடியாமல் இருந்தாங்க ரெண்டு பேரும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அந்த மாதிரி சொல்கிறது. கிணற்று தவளை போலனா என்னது, கிணத்துக்குள்ள தவளை வந்து மாட்டிச்சுன்னா அது கிணத்துக்குள்ளாதான் அதுக்கு உலகம்ன்ற மாதிரி. அதில் வந்து எது நடக்குதோ அதான் உலகத்தில் இருக்குதே, உலகத்துலேயே அது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அதில் ஏதோ வந்து கல் வந்து விழுந்துச்சுன்னா அவ்வளோதான், உலகமே வந்து அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்குமா தவளை. அதுக்கு அந்த கிணறு தான் உலகம். அந்த மாதிரி இந்த இப்படி சொல்லுவாங்க, இன்னொரு பழமொழி கூட ஒன்று சொல்லுவாங்க, குண்டுச்சட்டியில் போட்ட குதிரை மாதிரி. ஒரே ஊரில் இருந்துட்டு பெரிய இது மாதிரி பேசிட்டு கிடப்பாங்க. நீ அப்படிதான் பேச, குண்டுச்சட்டியில் குதிரை ஓட்டணும் தானே நீ, என்ன உனக்கு வெளியுறதை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுதான் இந்த கிணற்று தவளை போல, ரெண்டுக்கும் அதே மீனிங் தான். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. ஸோ பாருங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் சால்வ் பண்ணீங்கன்னா நிறைய கிடைக்கும், பாருங்க அதை வச்சு. ஓகே, கலைச்சொல் அறிவம் பார்க்கலாம். நோய்னா என்னது, டிசீஸ். மூலிகைனா ஹெர்ப்ஸ், சிறுதானியங்கள்னா மில்லட்ஸ், பட்டய கணக்கர் ஆடிட்டர், பக்க விளைவு சைடு எஃபெக்ட், நுண்ணுயிர் முறி ஆன்டிபயோட்டிக், மரபணு ஜீன், ஒவ்வாமை அலர்ஜி. ஓகேங்களா. ஓகே, அவ்வளோதான். இயல் 3 சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம முடிச்சிட்டோம். ஸோ என்ன பண்ணுங்க, நான் என்னெல்லாம் முக்கியம்னு சொன்னால் எல்லாம் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ வந்து கொஷின்ஸ் வந்து எப்படி வந்து அவங்க ஃப்ரேம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து ட்ரை பண்ணுங்க. இப்படிலாம் கொஷின் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு கொஷின் வந்து கஷ்டமாக வந்து ட்ரை பண்ணுங்க. அப்படியே ஈஸியாக இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணணும், அப்போ தான் நம்ம நிறைய மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து நினைக்கக்கூடாது. கஷ்டமாக நீங்கள் படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரிஜினல் எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு பயங்கர ஈஸியாக இருக்கும். இதை நான் நிறைய டைம் வந்து அனுபவிச்சிருக்கேன். நான் 10th வச்சுக்கோங்களேன், எப்படி வெளியேருந்து கொஷின் வாங்கி எங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட்லாம் வைப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பாஸ் மார்க் இருக்கிறது எனக்கு பெரிய விஷயமா இருக்கும். அவ்வளோ டஃப்பாக கொஷின்ஸ் வந்து இருக்கும். அது ஒன்றுமே பண்ணவே முடியாது, அவ்வளோதான், நம்ம ஃபெயில் தான் ஆகும் அப்படின்னு சொன்னோம். ஆனால் பார்த்தோம்னா 10th வந்து மார்க் வந்து இந்த 90 சம்திங், 90க்கு மேலே தான் வந்துச்சு. ஸோ வந்து எனக்கு மேக்ஸ் இத்தனைக்கும் சுத்தமாக வராது அந்த அளவுக்கு. ஸோ அப்போ அந்த மாதிரி வந்து ஸோ நம்ம கஷ்டமாக நம்ம பயிற்சி எடுத்தோம்னா தான் நம்ம வந்து ஒரிஜினல் கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப பயங்கர ஈஸியாக இருக்கும், செம்மையாக மார்க்கும் எடுக்கலாம். ஓகேங்களா. ஸோ கடுமையான பயிற்சி வந்து எடுங்க. ஓகேங்களா. சரி ஓகே. அடுத்து இயல் 4 வந்து மீட் பண்ணுறேன். நல்லா ரிவைஸ் பண்ணி நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. பை.